ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனை வரும். அவன் தான் லாஸ்ட் மார்க் வாங்குறான். அவனை நிறைய ப்ளேம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எந்த பகவானை பிடிச்சுக்கிட்டு ஹோமம் பண்ணா அது வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம்? சிவன். சிவன் தான். சிவன் தான். ஏன்னா எல்லா விதமான அதிபதிக்கும் சிவன் தான். எல்லா விதமான வித்தைக்கும் அதிபதி சிவன். சர்வவிதமான வித்தைக்கும் அதிபதி சிவன் தான். ஈசான சர்வ வித்யானாம் அப்படின்னு வாக்கியமே இருக்கு. அதனால சகல விதமான க்ஷேமங்கள் பூமியில் பிறந்ததுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களையும் ஒருத்தர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஜெகத்பிதாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனால் தான் கொடுக்க முடியும். அவரை வழிபட தான் சகல விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதுலேயே இப்போ வியாபாரிகள் வியாபாரம் மேலே ஓங்கணும் அப்படின்னா அதான் சொன்னேன், முருகனை வழிபடணும். அந்த சுப்பிரமணியனுக்கு உண்டான ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், அவருக்கு உண்டான ஸ்தோத்திரங்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒரு கடன் கொடுக்குறேன்னு வச்சுங்கோ, செவ்வாய்க்கிழமையில் கொடுத்துன்னு வந்தேன்னா அந்த கடன் சீக்கிரம் நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு. ஓ, நம்ம கடன் வாங்குறது இல்லை, கடன் கொடுக்குறது. நம்ம ஒருத்தட்ட கடன் வாங்கியிருப்போம், அந்த கொடுக்கறத செவ்வாய்க்கிழமையில் கொடுத்துன்னு வந்தோமே ஆனால் சீக்கிரம் அடைஞ்சுன்னு வந்துடும். அங்காரகன்னு பேர் செவ்வாய்க்கு. அதனால் அவருக்கு இந்த வியாபார சம்பந்தப்பட்டமாக உள்ளவா எல்லாரும் முருகனை வழிபடணும், முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அதெல்லாம் பண்ணினோமே ஆனால் பர்பஸ்லாம் சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே.